ஹாய் மக்களே, இன்றைக்கி எப்பவும் போல் என்னோடய வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை. இன்றைக்கி காலையில் என்ன சமைக்கிறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த ஷார்ட்ஸில் பார்த்துடலாங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுன்னு பார்த்திங்கன்னா, நான் சாப்பாடு வச்சுட்டு வெளியே பார்த்திங்கன்னா அத்தை பீட்ரூட் செய்விட்டு இருந்தாங்க. சின்ன தம்பி சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். நானும் பீட்ரூட் செய்கிறோன்னு சொல்லிவிட்டு அத்தை கூட ஓரியாண்டுட்டே பார்த்திங்கன்னா பீட்ரூட் செய்விட்டு இருந்தாங்க 2 பேர். நான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அரிஞ்சிட்டு போயிட்டு உருளைக்கிழங்கு வதக்கிட்டு சாப்பாடு இறக்கிட்டு அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு லஞ்சு செய்யலான்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன். பரணி பார்த்திங்கன்னா ஆள் பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு தான் அப்படி, ஆனால் செய்கிற குறும்பலாக பார்த்திங்கன்னா நிறைய குசும்பு பண்ணுவாங்க. பரணி அவனோட ஆக்டிவிட்டி பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவன் சேட்டை பண்ணுவான். அவன் சேட்டை பண்ணாலுமே நிறைய விஷயம் அவனுக்கு தேவைங்கிறதே அவன் பண்ணிப்பாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நான் வதக்கிட்டேன். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, வெங்காயம் போடாமல் இதெல்லாமே போட்டு சிக்கன் மசாலா பொடியோ மட்டன் மசாலா பொடி ஃப்ரை பண்ணி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு சீவி கொண்டு கொடுத்துட்டாங்க. பீட்ரூட்டுக்கும் கடலைப்பருப்பு போட்டு தாளித்து செஞ்சு பாருங்கள். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. எந்த ஒரு காய் ஃப்ரை பண்ணாலுமே தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே நம்ம அந்த ஃப்ரை பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ தான் சாப்பாடு கிளறப்போ சொதன்னு இல்லாமல் இருக்கும். இப்படி தான் செய்யணுங்க. நான் இப்படி தான் செய்வேன். ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணி தம்பியோட லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாமே நான் போட்டு ரெடி பண்ணிட்டேன். காலையில் போட்ட ஷார்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பையன் காலேஜ் போகிறான், எதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்மைலி போட்டு சிரிக்கிற மாதிரி அனுப்பியிருந்தீங்க. தம்பி அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பசங்களாக இருந்து பெற்றவங்களுக்கு அவங்க குழந்தை தான். என் பையன் எனக்கு குழந்தை தான். அவன் நேரமே எந்திரிச்சு போயிட்டு வரனால அவனுக்கு ட்ராவலிங்கில் டயர்டாக ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த நட்ஸை நான் கொடுக்குறேன். அவன் ஒரு கலைக்கு போகிறப்பவே சாப்பிட்ருவான், இல்லைன்னா ஒரு கலைக்கு ஈவினிங் பஸ்ஸில் வரப்போ சாப்பிடுவான். சரிங்களா? இதை கிண்டல் பண்ணுறதுக்கு எது சொல்கிறதுக்கு இது எதுவுமே கிடையாது. நம்மளோட குழந்தை ஆரோக்கியத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் போட்டதுக்கப்புறம் எப்பவும் போல் என்னோடய கிச்சன் கிளீனிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பெரிய தம்பி காலேஜ் கிளம்பிட்டாரு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ஹாவ் எ நைஸ் டே.